இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் அஞ்சல. பசுபதி சுதந்திர போராட்ட காலத்துல தனது தாத்தா தொடங்கிய 100 ஆண்டு கால பாரம்பரியமிக்க அஞ்சல என்ற டீ கடையை சோழவந்தான்ல நடத்தி வருகிறார். அவருடைய உலகமே அந்த டீ கடை தான். அதே போல பாரம்பரியமிக்க இந்த டீ கடையை அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தங்களுடைய சொந்தம் போலவே கருதி வருகிறார்கள். அதே ஊர்ல சொந்தமாக 2 வீலர் சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பதாக வங்கியில லோனுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பணத்திற்காக காத்திருக்கிறார் விமல். இவரும் இவருடைய நண்பர்களும் பசுபதியுடைய டீ கடையை கதி என்று கிடைக்கிறார்கள். சந்தோஷமாக இவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் நிலையில சாலையை விரிவுபடுத்துவதற்காக அஞ்சல டீ கடையை இடிக்க நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்கிறது. அஞ்சல டீ கடையை இடிக்க கிராமத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவர்கள் கோரிக்கையை நெடுஞ்சாலைத்துறையினர் ஏற்க மறுக்கின்றனர். இதனால் கோர்ட்டுக்கு சென்று கடையை இடிப்பதற்கு இடைக்கால தடை பெறுகிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது காலேஜ் படிக்கும் நந்திதாவும் விமலும் காதலிக்க தொடங்குகிறார்கள். இந்த நிலையில நந்திதா மீது இடித்துவிட்டு செல்லும் ஒரு லாரியை அஞ்சல டீ கடையில் உள்ளவர்கள் வழிமறைக்க அந்த வேன் டீ கடை முன் தலை குப்புற கவிழ்கிறது. அப்போது அந்த லாரியில் எடுத்து சென்ற கள்ளச்சாராயம் ரோட்ல சிதறுது. கள்ளச்சாராயம் அந்த ஊர்ல பெரிய தொழிலதிபரான பஞ்சு சுப்புவுக்கு சொந்தமானது என்பதை போலீஸ் அறிந்ததும் அவர் தலைமறைவாகி விடுகிறார். அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். இதனால் கோபமடையும் போலீஸ் அதிகாரியும் பஞ்சு சுப்புவும் அஞ்சல டீ கடையை நேசிக்கும் பசுபதி விமல் உள்ளிட்டவர்களை பழிவாங்க துடிக்கிறார். இந்த நேரத்துல அஞ்சல டீ கடையில கத்தை கத்தையாக கள்ளநோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்கின்றனர். இதற்கு காரணம் பசுபதி மற்றும் அவருடைய டீ கடைக்கு வந்து போகும் விமல் மற்றும் அவர்களது நண்பர்கள் என்று கூறி அனைவரையும் கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்கிறார்கள். டீ கடைக்கும் சீல் வைக்கிறார்கள். இதன் பின்னர் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் அனைவருக்கும் வாழ்க்கையில வெவ்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால எல்லாருமே தனித்தனியா பிரிகிறார்கள். இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்தார்களா, சந்தோஷமாக இருந்தார்களா இல்லையா என்பதை மீறி கதை. விமல் தனது எல்லா படங்களிலும் காட்டும் பந்தாவை இதிலும் காட்டியிருக்கிறார். இன்னமும் இவர் முகத்துல பரிதாபம், கோபம் என எதுவுமே வர மிகவும் தயங்குகிறது. நந்திதாவுக்கு படத்துல விமலை காதலிப்பது மட்டுமே வேலை. இதனால தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். பசுபதி இருவேறு கெட்டப்களை வந்தாலும் தனது அனுபவ நடிப்பால் கவர்கிறார். ஆனா ஒரு சில காட்சிகள்ல எல்லை மீறி நடித்திருப்பது சற்று பொறுமையை சோதிக்கின்றது. விமலோட நண்பர்களாக வருபவர்கள் ஓரளவுக்கு நடிப்பை வரவழைத்திருக்கிறார்கள். இமான் அண்ணாச்சி காமெடி என்ற பெயர்ல கடுப்பேற்றி இருக்கிறார். ரித்விகா ஒரு சில காட்சிகளே வந்தாலும் கவர்கிறார். அஞ்சல என்ற பாரம்பரியமிக்க டீ கடையை மையப்படுத்தித்தான் இந்த படம் முழுக்க நகர்கிறது. ஆனா டீ கடைக்கும் அந்த தங்களின் ஒருவனாக நம்பி இருக்கவர்களுக்கும் உண்டான நெருக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக காட்டியிருக்கலாம். கிளைமேக்ஸ் காட்சி படத்துல ஆரம்பத்துல இருந்து டீ கடையின் மீது உண்டாகும் ஒரு விதமான பரிதாப உணர்வை தகர்த்து விடுகிறது. இதை கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கலாம். அதே நேரத்தில் சுதந்திர போராட்ட காலத்துல வரும் காட்சிகள் எல்லாம் ரசிக்க வைக்குது. கோபி சுந்தரி சில பாடல்கள் எதுவும் மனதில் நிற்கவில்லை. பின்னணி இசையிலும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார். ரவிகண்ணனோட ஒளிப்பதிவு சற்று பலம் கூட்டியிருக்கிறது. மொத்தத்துல அஞ்சல பத்தலை. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.